ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல். அதனால் கொண்டு போய் நானும் அவங்க அப்பாவும் கொண்டு போய் விட போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் டே ஸ்கூலுங்கிறதால பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதால நீங்கள் கொண்டு வந்து ஃபஸ்ட் டே மட்டும் விட்டுருங்க, ஈவினிங் நாங்கள் வேனில் ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட போகிறோம். வாங்க போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடலாம். பாப்பாவுக்கு ஈவினிங்கே போயிட்டு பேகு, லஞ்ச் பேக் இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால எதுவுமே பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டோம். விடிஞ்சு எழுந்திரிச்சோன்னே பாப்பாவுக்கு கூட இவ்வளோ ஆர்வமாக இருக்குமோ என்னமோ தெரியல, இவர் தான் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் எடுத்து பிரித்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டோமா என்னன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு உடனே பாப்பாவுக்கு இது இங்கங்கே வைக்கணும், லஞ்ச் பாக்ஸை இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், டிஃபன் பாக்ஸை இப்படி தான் ஓப்பன் பண்ணணும், வாட்டர் கேனு இதெல்லாம் இப்படி தான் ஓப்பன் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாப்பா இது வரைக்கும் உறிஞ்சிற பாட்டில் வாங்கி குடித்ததே இல்லை. அதனால் வீட்லேயே ஒரு டைம் வாட்டர் கேன் நிறைய தண்ணி ரொப்பி குடிச்சு காட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் இப்படி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாரு. இந்த பாக்ஸு ஜாமெண்ட்ரி பாக்ஸு 100 ரூபாங்க. இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தா கூட 50 ரூபா தான். கடையில் போயிட்டு வாங்கிட்டு 100 ரூபா வேண்டவே வேணான்னு சொன்னேன். இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாரு. எல்லாமே பிங்க்கு தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா லேடீஸ் அப்படின்னாவே பிங்க்கு தானே ஃபேவரட் கலராக இருக்கும் அப்படின்னு என்னோடய கெஸ்ஸு. எனக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும். அதனால் பாப்பாவுக்கு பிங்க் கலரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையுமே செக் பண்ணி காலையில் பார்த்துட்ருந்தோம். இந்த பாக்ஸை இதில் வைக்கணும், இந்த பாக்ஸை இதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். யாருக்கிட்டையும் எதையும் வாங்கக்கூடாது, உங்ககிட்ட இருக்கிறத யாருக்கிட்டையாவது கொடுத்தாலும் நீ பத்திரமா உன்னோடது திரும்பி வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். பாப்பா எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் எடுத்து சாம்பிள் போட்டு காமி, நீ போகிறது கரெக்டாக இல்லையா நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு பேகெல்லாம் மாட்டி காமிக்க சொன்னாங்க. சரின்னா அதெல்லாம் மாட்டி காமிச்சிட்டு காலையிலேயே குளிச்சுட்டு ஒரு 8:30 ஆகிடுச்சு. வீட்லேயே வேன்காரங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இல்லை இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறதால ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டுறோம், ஈவினிங்காக வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே கிளம்பி பாப்பா விட்றதுக்காக போயிருந்தோம். இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இவ்வளோ அட்வைஸையும் கொடுத்துட்டார். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டு சொன்னார் பாருங்க, இவ்வளோவும் சொல்லி கொடுக்குறேன், நீ பாட்டில் சர்க்கஸை பார்த்தோன்னே பேகெல்லாம் அங்கேனே கழட்டி வச்சுட்டு சர்க்கஸ் விளையாட ஓடிடாத பாப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். மிஸ்ஸு எப்போ விளையாட விட்றாங்களோ அப்போ தான் நீ போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் பக்கத்தில் தான் ஸ்கூல், ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும். பாப்பா கொண்டு வந்து விட்டுட்டோம். ஸ்கூலில் யாருமே வரல, எல்லாம் இன்றைக்கி ஃபஸ்ட் டேங்கிறதால லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் பாப்பாவை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு மேடம் போக மாட்டாங்க அப்படின்னு அழுவாங்கன்னு நினச்சா ஆளாக பாய் சொல்லிவிட்டு நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க கொண்டு வந்து ஸ்கூலில் கொண்டு வந்து கிளாஸ் ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. அவங்க அப்பா இருந்துக்கிட்டு இந்த பேக்கை அந்த பெஞ்சுக்கு அடியில் வச்சுக்கோ, இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இங்கேயும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். திருப்பி அந்த பெஞ்சுக்கு அடியில் இந்த பேக் பின்னாடி எடுத்து வச்சுட்டு பின்னாடி சாய்வாக உட்காந்துக்கிட்டாங்க மேடம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீ ஃபஸ்ட்டு பெஞ்சிலே உட்காரு, அப்போ தான் உனக்கு போர்டில் எழுதி போகிறது எல்லாமே உனக்கு சூப்பராக தெரியும், பின்னாடி சொன்னால் நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு மேடத்தை அங்கேயே உட்கார வச்சுட்டேன். மேடம் வேறு, இது ஏன் கிளாஸ் ரூம் தானே, நீங்கள் கிளம்புங்க, இன்னும் ஏன் வீட்டுக்கு போகாமல் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. வெளியே பிடிச்சி தள்ளாத குறையா கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. அழுவாமல் சமத்தாக போய் உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க கிளாஸ் ரூமில் போய் உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அவங்க அழுவலை, சரி நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்கள் ஏன் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாப்பா. சரின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க கொஞ்சம் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். அழுவாமல் அழகாக உட்காந்துக்கிட்டாங்க. ஈவினிங் வேன் டிரைவரை பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். ஈவினிங் ஃபோன் பண்ணுறேம்மா, நீங்கள் எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நான் இறக்கி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வேன் டிரைவரை பார்த்து பேசிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே பாய். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய், டாடா.